சாப்டர் 7ஓடது ஸ்டார்ட்டிங் ஆகுது. சாப்டர் 7லயே என்ன ஆகுதுன்னா, அந்த டார்டாய்ஸ் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா ஜாலியா எப்பயுமே மேல வந்துகிட்டு இருக்கு போல. நம்மீரோ அங்க ஒளிஞ்சு நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பிளாக்கியும், எக்ஸோபாயும் வந்து பார்க்கும்போது, "என்ன இப்ப? நான் கல்டிவேட்டர் கிடையாது. அதனால நான் இப்படிதான் பண்ணி ஆகணும். சரியா?" அப்படின்னு சொல்லும்போது, "நாங்க எதுவுமே சொல்லலையே." அப்படின்னு எக்ஸோபாயும், "அப்படிதான்." அப்படின்னு பிளாக்கியும் சொல்லுது. சரி, டார்டாய்ஸ் வந்து ரொம்ப நாளா இந்த மாரியே வெளிய வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா, இது எக்ஸ்பிளைனுக்கான டைம். இந்த கோலத்துல எந்த மான்ஸ்டரும் கிடையாது. அப்படித்தானே? இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். சரி, இப்ப நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அப்படி நம்ம ஹீரோ போகும்போது, இவங்க 2 பேரும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாடாய்ஸ் கீழயும் ஒரு மாரி இருக்கு. அப்படியே டபுள் ஸ்வாட் பீக்ல இருக்கிற 10,000 ஸ்வாட் செக்ட். நீ என்னடா 10,000 ஸ்வாட் செக்ட்ன்னு ஏதோ ஒண்ணு சொல்றேன்னு கேட்கும்போது, போன வீடியோல வாஜின் இம்மார்டல் செக்ட்ன்னு ஒரு செட்ட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது பேர தான் இப்ப வந்து 10,000 ஸ்வாட் செக்ட்ன்னு இந்த சாப்டர்ல இருந்து இவங்க கூப்பிடுறாங்க. சரி, நம்ம அதே மாரி கதைய கன்டின்யூ பண்ணிப்போம். அப்பனா தான் உங்களுக்கு குழப்பாது. எனக்கும் சேர்த்தா குழப்பாது. இந்த வேர்ல்ட வந்து 2 கல்டிவேஷன் வேர்ல்டா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து செலஸ்டியல் டைனசிட்டி. அடுத்து செகண்ட் வந்து செக்ட். அதாவது 10,000 ஸ்வாட் செக்ட் அந்த மாரி செட்லாம். அதுல வந்து ஒன் ஆஃப் த செக்ட் தான் இது. முன்னொரு காலத்துல இந்த 10,000 ஸ்வாட் செட்டோட ஆன்செஸ்டர் வந்து 1000 ஸ்வாட் அப்படின்ற ஒண்ண பிராக்டிஸ் பண்ணும்போது, இந்த மவுண்டன ஒரே ஸ்லாஷ்ல 2ஆ பிளந்துட்டாரு. அன்னைக்கு இருந்து இந்த மவுண்டன் பேரு டபுள் ஸ்வாட் பீக்ன்னு தான் கூப்பிடுறாங்க. அப்ப இருந்தத இந்த ஸ்வாட் செக்டும் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஆனா ரொம்ப காலங்கள் போக போக இதோட டிசபிள்ஸ் வந்து அதோட வலிமையை இழந்துகிட்டே வந்தாங்க. கடைசியா இன்னைக்கு அது வந்துருச்சு. அதோட எண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான். சரி, நான் இன்னும் இன்டர்ன்ஷிப்ல தான் இருக்கேன். நான் இன்னும் பர்மனன்ட் கூட ஆகல. சரி, அப்பனா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். சரி, எல்லாரும் கிளம்புங்க, கிளம்புங்க. சரி, இப்ப எல்லாரும் கிளம்பிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவரை காட்டுறாரு. இது நல்லதுதான். ஆனா நான் முன்னாடியே இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு ஸ்வாட் இருக்கு. இதுதான் நம்மளோட 10,000 ஸ்வாட் செட்டோட எண்டிங். இது எனக்கு நல்லாவே தெரியும். சீனியர் பிரதர் கொஞ்சம் டிசபிள்ஸ் வந்து வெளிய போக பயப்படுறாங்க. அவங்கள நானு வற்புறுத்தி போக வைக்க முடியல. சரி, தேவையில்லாத நிறைய வின் செலவ பண்ணாத. அவங்க இங்கேயே இருக்கட்டும். அப்படின்னு அந்த சீனியரும் சொல்றாரு. அந்த ஸ்வாட் டிமன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இடத்துல இந்த வாள விட்டுட்டு போனியாம். அந்த ஸ்வாட மட்டும் என்ன இழுக்க சொல்லாத. ஏன்னா அது கிட்ட கூட என்னால நெருங்க முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்வாட் டிமன் உருவானியான். இவன் தனியாவே வேர்ல்டு ஸ்வாட் செட்ட போட்டியும் போட்டியான். அதையும் ஜெயிச்சியான். அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொன்னு குவிச்சியான். அந்த செட்ட கைப்பற்றினது மட்டும் இல்லாம, அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொன்னு குவிச்சனால எனக்கு இது ரொம்பவே பயமா இருக்கு. நான் அந்த ஸ்வாட எடுக்க முயற்சி பண்ணவே முடியாது. ஏன்னா, அது கிட்டயும் நான் முடியல. அப்படி இருக்கும்போது, நான் எப்படி அவர போய் போட்டி போட முடியும்? சீனியர் சிஸ்டர், நீங்களும் இங்கேருந்து கிளம்பணும். ஏன்னா, உங்களாலயும் ஸ்வாட் டீமன தனியாலாம் தோற்கடிக்க முடியாது. சரி, எனக்காக ஒரு 10 வருஷம் விதவையா இருக்கிற மாரி இருக்கணும். அத மட்டும் தாங்கிக்கங்க எனக்காக. சீனியர் பிரதர், என்னால எப்படி இந்த மாரி காரியத்த பண்ண முடியும்? அப்படின்னு அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அங்க வந்துடுறாங்க. நான் வரம்போது 2, 3 டிசபிள்ஸ் நம்ம இடத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருந்தானுங்க. நான் அத பார்த்துட்டு இங்க ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். ஆனா அப்படின்னு சொல்லும்போதே அவரும் அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன காரணம்னே தெரியல. அங்க இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. "அப்பா என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க தெரிஞ்சா பண்றீங்களா?" அப்படின்னு பாயும் கேட்க, "நீங்க இங்க வரக்கூடாது. இங்கிருந்து போங்க." அப்படின்னு அவரும் சொல்றாரு. "நீங்க இங்கிருந்து போகலைன்னா நான் உங்கள வற்புறுத்தி போக வைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும்." அவரும் கையில பவர கேதர் பண்றாரு. "அப்பா" அப்படின்னு சொல்லும்போது சீனியரும், "ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. நாங்க இந்த ட்ரிப்ல ஒரு அதிசய பொருட்கள் நெறைய கண்டுபிடிச்சிருக்கோம். மேபி இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்." "என்னது ட்ரெஷரா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு. இவர் கொஞ்சம் அடிக்கடி இந்த கதையில நெறையா வரனால, இவருக்கு வந்து எல்டர்னே பேர் வச்சுப்போம். எல்டர்னா இந்த ஸ்வாட் செட்டோட லீடர தான் மென்ஷன் பண்றேன். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெயிண்டிங்ல நாங்க இந்த ட்ரிப்ல ஒரு எக்ஸ்பெர்ட்ட மீட் பண்ணோம். அவர் வளர்க்குற நாய் வந்து ஒரு பெரிய டீமனவே ஒன் மூவ்ல தோற்கடிக்குது. அதோட அவர்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய இமிட்டேட் பண்ணுது. அதோட அவர் குடிக்கிற தண்ணி, அதுக்கடுத்து டீல ஸ்பிரிச்சுவல் கியூ தான் இருக்கு. இந்த பெயிண்டிங்ல இத நான் உங்ககிட்ட குடுக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு பாயம் குடுக்க, "ஏ பசங்களா, நீங்க என்ன சேல்ஸ்மேன்ட்ட ஏமாந்துட்டீங்களா?" அப்படின்னு அவரும் கலாய்ச்சுக்கிட்டே கேட்கும்போது, "நீங்க இப்படி ஏமாந்துருக்கீங்களே, ஏன்னா நீங்க இன்னியும் சின்ன பையங்க தான்." அப்படின்னு அவரும் கத்திக்கிட்டு இருக்கும்போதே, பாயும் "இத ஃபர்ஸ்ட்டு பாருங்க." அப்படின்னு சொல்லும்போது, "லூசு பையங்களா" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பெயிண்டிங்க பிடிக்கிறாப்புல டக்குன்னு. நம்மள இப்ப பெரிய பிரச்சனை சூழ்ந்துகிட்டு இருக்கு. இப்போ போய் இந்த மாரி சின்ன பிள்ளைத்தனமான பெயிண்டிங் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் சரி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே! இதெல்லாம் எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பெயிண்டிங்க பிடிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. உங்க மாஸ்டரான நானு உங்களுக்கு ஒரு ஃபைனல் லெசனா கத்துக் குடுக்குறேன். முழிச்சுக்கங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பெயிண்டிங்க அட்டாக் பண்ண போறாரு. அந்த பெயிண்டிங்ல இருந்து அந்த ஒயிட் மேன் வந்து அத ஒரே விரல்ல பிடிச்சுட்டு சிரிக்கிறாரு லைட்டா. நீ வந்து அப்படின்னு அவரும் சொல்லப் போக, அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய பயங்கரமான எனர்ஜி போகுது. என்ன எனர்ஜி இது? எர்த்குவாக் போல இருக்கு. என்னாச்சு? ஸ்வாட் டீமன் அதுக்குள்ள வந்துட்டானா? அப்படின்னு கேட்கும்போது
சொல்லும்போது இல்ல இது ஒன்றும் ஸ்வாட் டிமன் கிடையாது, இது வந்து நம்ம மாஸ்டர் தான், அவர் தான் இப்போ பிரேக் த்ரூ பண்ணியிருக்காரு. அங்கிருந்து ஒரு டிசபிள் சொல்றியான். சாப்டர் 8 தான் பார்க்க போறோம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே இந்த கல்டிவேஷன் ட்ரில்லுமே லோ டு ஹையர் வரைக்கும் டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது கியூ பிராக்டிசிங், சேவியர் யூன், ஓபிஇ, டிஸ்ட்ரக்ஷன், மெர்ஜிங், காட் டெஸ்ட் அண்டு மகையானா. நீங்க ஒரு தடவை யூனியங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே சொல்லிக்கலாம் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். ஆனா இப்போ வந்து மாஸ்டர் ரீச் பண்ண போறது, இப்போ மாஸ்டர் வந்து அந்த பெயிண்டிங்கை ஒரே தடவை தான் பார்த்தாரு. ஆனா அதுக்குள்ளேயுமே அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ யூனியன் ரிலீமை பிரேக் பண்ண போறாரு. அதுக்கடுத்த ரிலீம் வந்து ஓபிஇ, அவுட் ஆஃப் பாடி அப்படின்ற ஒரு ரிலீமுக்கு தான் போறாரு. அப்பா அப்படின்னு பாயம் கூப்பிட அவரும் பயங்கரமா கியூவெல்லாம் ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு அவருக்கு ஒரு ஒளி மாதிரி வருது. பரவாயில்ல, இப்போ மாஸ்டரோட ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஸ்வாட் டீமனை கொஞ்ச நேரம் தடுக்கலாம், இல்ல அவன் வர்றதுக்குள்ளேயுமே நம்ம பயங்கரமா பலசாலி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏல்டரும் மெதுவா கண்ணு முழிச்சு பாக்குறாரு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கத்தி வந்து அந்த இடத்துல இருந்து ஸ்வாட் டீமன் கிட்ட போகுது. என்ன ஸ்வாட் டீமனா? இல்ல, நான் இங்க ஒரு சடன் பிரேக் த்ரூவா பார்த்தேன், அதனாலதான் நான் இங்க வந்தேன். இதனோட ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம் நடக்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸ்வாட் டீமன் அப்படின்னு பாயும் சொல்றா. ஹே பாய் வாட்சன், நீ வந்து பாய் வாட்சன் கரெக்ட் தானே? நான் இதை மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஹே ஸ்வாட் டீமன், ஸ்வாட் டீமன், நீ வந்து நாளைக்கு தானே ஃபைட் பண்ணுறதா இருந்த, எதுக்கு அதுக்குள்ளே இங்கே வந்த அப்படின்னு பாயும் கேட்க, இல்லை நான் வந்து இப்போ சடன் பிரேக் த்ரூ ஒன்று பார்த்தேன், அதனால் நான் ரொம்பவே க்யூரியஸ் ஆகிட்டேன், அதனால தான் நான் இப்பயே வந்துட்டேன். இந்த க்யூரியாசிட்டி வந்து என்கிட்ட ரொம்பவே இருக்குது, அதனால் நான் எதையுமே பண்ண முடியாது, அதனால் நான் டக்குன்னு வந்துட்டேன் ஃபைட்டுக்கு. பாய் வாட்சன் இவனுக்கு வந்து ரியல் ஏஜ் வந்து 3 years ஓல்டு தான், அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கான். ஏழ்றோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நான் பார்க்குறேன் நீ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தானே இருக்க அப்படின்னு ஸ்வாட் டீமனும் கேட்குறியான். ஏழ்றோம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. அப்பனா நீ சாகிறதுக்கு தயாராரு அப்படின்னு ஸ்வாட் டீமனும் சொல்றியான். சீனியர் பிரதர், ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா நம்ம வின் பண்ண மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் சொல்ல எல்டர் வந்து எதுவுமே பேசாம இருக்காரு. ஃபாதர் அப்படின்னு பாயும் கூப்பிடுறா. சரி நான் கொஞ்ச நேரம் இந்த ஃபைட்டை இழுக்கிறேன், அதுக்குள்ளே நீங்க எல்லாரும் தப்பிச்சு இங்கேருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லும்போது பாயும் சாக்காரா. அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ நம்ம உண்மையான சண்டை ஆரம்பிப்போம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் டீம்னு வரையான். ஓ இதான் உன்னோட ஸ்பீட் லிமிட்டேவா, ரொம்ப கேவலமா இருக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் டீம்னு அட்டாக் பண்ணுறான். ஏழ்ரும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனால் அவனை அட்டாக் பண்ணவே முடியல. ஸ்வாட் டீமன் கை தான் இங்கே ஓங்கி இருக்கு. என்னது இல்யூஷனை வச்சு ஏழ்ரும் அட்டாக் பண்றியான் ஸ்வாட் டீமன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏழ்ரும் பாக்குறாரு. அவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிராண்ட் பாய் சரி இந்த வயசுல உனக்கு ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் டீமன் கலாச்சிக்கிட்டு இருக்கான். சரி நான் கியூரியஸா இருக்கேன், நீ எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேனே. அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஸ்பீட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசியில ஸ்வாட் டீமனோட ஸ்வாட்ல ரத்தம் வருது. சரி புரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் ஏழ்ற வந்துட்டு அவன் தோக்கடிச்சிட்டியான். ஓ இவ்வளவுதான் உன் பிரேக் த்ரூவா, எனக்கு இது அவ்வளோ அப்பா அப்படின்னு பாயம் சொல்ல, இதுதான் இவங்களோட 2 பேருக்கும் இருக்கிற பவர் கேப். ஏன்னா நம்ம மாஸ்டர் பிரேக் த்ரூ பண்ணி ஓபி லெவலுக்கு போனாலும் ஸ்வாட் டீமனோட 10 ட்ரிக்கு கூட நிக்க முடியல. ஆமா என்னோட ஸ்வாட் டொமைன் ரொம்பவே பயங்கரமானது, அதுக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, இந்த 10,000 ஸ்வாட் செக்ட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா தெரியலையே, வெறும் பேர்ல மட்டும்தான் போல, நான் ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வானத்துல ஆடிக்கிட்டு இருக்க. இங்க 2 பேரும் சீனியர் பேர் ரொம்ப மோசமான நிலைமை எனக்கு இது. ஆமா இனி 2 நாள் கொடுத்திருந்தா நான் இந்த பிக்சரை ஃபுல்லா படிச்சிருந்து இந்த 1000 ஸ்வாட் செட்டை எப்படினாச்சும் காப்பாத்திருப்பேன். ஆனா என்னால முடியல. என்னால முடியும், ஆனா இன்னி கொஞ்சம் எனக்கு டைம் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு ஏழ்டர்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன இன்னி கொஞ்ச நேரமா, பெருசு செத்துறாதரா, இன்னி கொஞ்ச நேரம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, என்னது இன்னி ஏதோ கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தியே, என்னது ஒழுங்கா அதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா உன்னோட ஸ்வாட் அவேர்னஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, ஆனா இந்த பெயிண்டிங் அளவுக்கு இல்லை. இந்த பெயிண்டிங்கை ஒப்பிடும்போது உன்னோட ஸ்வாட் அவேர்னஸ் வந்து வெறும் டஸ்ட் மாதிரி தான். என்னது பெயிண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கி பார்த்துட்டு, இது ஒன்றும் உண்மை கிடையாது, இது ஒரு ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாழை வச்சு ஒரே குத்தா குத்தி அதை அழிச்சிடுறான். இது உண்மையிலே ஃபேக்காக தான் இருக்கணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வாட் அவேர்னஸை இந்த உலகத்தில் யாருனாச்சும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுதுகிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி அவன் தலையில 5000 kg எடை விழுகுது. சரி நான் அவனை டக்குன்னு பார்க்கணும், நான் அவனை பார்த்தே ஆகணும், ஏன்னா நான் அவனை கொல்லணும். சீனியரும் நான் கூப்பிட்டு போறேன், ஆனா என்னால் முடியாது. 10,000 ஸ்வாட் இமார்ட்டலோட ஒரு தனிப்பட்ட விஷயம், இதுல வந்து மாஸ்டர் லீயை இன்வால்வ் பண்ணுறது எனக்கு என்னமோ சரியா படலை, நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஓ நீயா, பாய் தான் சொல்றா. சரி நான் கூப்பிட்டு போறேன், ஆனா எனக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணு, இங்க இருக்கிற டிசபிளையும் என்னோட அப்பாவையும் என்னோட அம்மாவையும் விட்டுறணும். அது என்னால் முடியாது, ஆனா நான் ஒன்று ப்ராமிஸ் பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்டரை கொல்றேன், அதுக்கடுத்து மிச்சம் வந்து உங்க
எல்லாத்தையும் கொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு பாயும் சொல்கிறான். பாய் இது ரொம்ப தப்பு, ஏன்னா மாஸ்டர் லீ வந்து ரொம்பவே கோவப்பட்டாருன்னா நம்ம என்ன மன்னிப்பு கேட்டாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. சரி ஆனால் உங்ககிட்ட வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு பாயும் கேட்குறான். சீனியர் பிரதரும் அமைதியாக இருக்காரு. சரி உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா இங்கேயே ஏறு, நான் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் அவங்கள. அப்படியே மாஸ்டர் லீ கோவப்பட்டாலும் அவர் ஏன் மேலேயே கோவப்பட்டோம், ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கும் 10,000 ஸ்வாட் செட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது முழுக்க முழுக்க என்னோட தனிப்பட்ட விஷயம் தான். சீனியர் சிஸ்டர் இது ரொம்ப பெரிய காயம் கிடையாது, நானும் போகணும், நான் அந்த எக்ஸ்பர்ட்டை நானும் பார்க்கணும். சரி அப்போனா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயும் சப்ஸ்டிடியூட் கோஸ்ட் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு லிட்டில் பொண்ணு, ஓ கொஞ்ச நேரம் பொறுமையாரு அந்த பெயிண்டிங் பண்ண பெயிண்டரை பார்க்க. ஏன்னா ஓ உனக்கு ஆர்வமா இருக்கா, நம்மளை விட ஒருத்தவர் பலசாலியா இருக்காருன்னு. ஓ நீ அப்படி சொல்ல வரியா, அதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஸ்வாட் டீமன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இவங்க சொல்றபடி பார்த்தா அவன் கொஞ்சம் பலசாலியா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடியே போனால் மட்டும்தான் நான் வின்னிங் பண்ற சான்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு தெரியாம நான் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவன் ஆயிட்டானே, நான் அவனை கொல்ல முடியாது, என்னோட அட்வான்டேஜை யூஸ் பண்ணி நான் அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் டீமன் நினைச்சு போயிட்டு இருக்கான். சரி நம்ம வந்தாச்சு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்து இறங்குறாங்க. எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே எங்க இருந்து இந்த ஃபீனிக்ஸ் வந்துச்சு, ஒருவேளை அந்த 3 முட்டாள் கல்டிவேட்டர்ஸும் இந்த ஃபீனிக்ஸை எழுப்பியிருப்பானுங்களோ. சரி இதை முடிச்சுப்போம், இது வந்து இன்டர்னல் டைமண்ட் ஸ்வாட், இதை வச்சு எதை வேணா தோக்கடிக்க முடியும், உன்ன மாதிரி ஃபீனிக்ஸை ஈஸியாக தோக்கடிச்சிருவேன், நான் என் உயிர் போகிற வரைக்கும் இது ஃபீனிக்ஸாக இருந்தாலும் சரி இதை நான் அட்டாக் பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் டீமனும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தா ஃபீனிக்ஸ் வந்து ஒரே அட்டாக்ல ஸ்வாட் டீமனை கொன்றுது. அங்கே அப்படியே ஃபீனிக்ஸும் பயங்கரமாக போஸ்ட் கொடுத்து நின்றுக்கிட்டு இருக்கு. இவங்களும் கீழே நின்றுட்டு பாயும் சொல்கிறா, அப்பா ஸ்வாட் டீமன் போயிட்டாப்லையா, இது வரைக்கும் ஆல்மைட்டியாக இருந்த ஸ்வாட் டீமனமே வெறும் ஜேட் பெண்டை வச்சு கொண்டுட்டாரா, எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு தெரியும் இது, ஏன்னா ஒருத்தரை விட இன்னொருத்தர் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அது இப்போ நடந்துருச்சு, எப்போனாச்சும் பீப்புள் தப்பான வழியில் போகும்போது அவர் வந்து இதை திருத்துவார். சீனியர் சிஸ்டரும் ஸ்வாட் டீமனை நம்ம அழிச்சிட்டோம், அது என்னமோ கரெக்டு தான், அந்த ஃபிக்சர் ஸ்க்ரோலை நீங்கள் அழிச்சிட்டீங்களே அதனால மிஸ்டர் லீ ரொம்பவே கோவப்படுவார், அதுக்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆமாம் இப்போ வந்து ஒஸ்ட்டாக நடந்திருக்கிறது அது மட்டும்தான், ஏன்னா ஸ்வாட் டீமனை விட நம்ம ரொம்பவே கவலைப்பட வேண்டியது அந்த பிக்சர் ஸ்க்ரோல தான். எப்படியோ நம்ம ஸ்வாட் டீமனை அழிச்சிட்டோம், அதோட 10,000 ஸ்வாட் இம்மார்டல் செட்டையும் நம்ம காப்பாற்றிட்டோம், அதுக்கடுத்து எது நடந்தாலும் நான் என்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்கே நடந்துக்கிறேன், மாஸ்டர் லீ கிட்ட நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு எல்டரும் பேசிக்கிட்டே இருக்கும்போதே பாயும் சொல்கிறா, அப்பா அம்மா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனால் அது ஒரு மாதிரி இருக்கும், வேணும்னா மாஸ்டர் லீ இன்னும் வரல இங்கே, நம்ம வேணா இங்கேருந்து ஓடிடலாமா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அங்கேருந்து கிளம்புங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்பா இங்கே இந்த ஸ்வாட் இருக்கு, இதை நம்ம விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு பாயும் கேட்கும்போது நீ இதை தொடக்கூடாது, ஏன்னா இது ஒரு ஃபாலின் ஸ்வாடு, இதை வீல்டு பண்ணால் எக்கச்சக்க பவரும் இன்வென்சிபிளாக இருப்பாங்கத, ஆனால் அதுக்கு விலையா நீ உன் மைண்டையே கொடுக்கணும் அதுக்கு, அப்பனாத்த அந்த ஸ்வாட் டீமன் உன்னைய ஏற்றுக்கிறோம், ஸ்வாட் டீமனை கொன்னது வந்து எக்ஸ்பர்ட் இதை, அவரே இந்த ஸ்வாடையும் எடுத்துக்குவாரு. அவங்க அம்மாவும் பாய் கிட்ட சொல்றாங்க, எதை பார்த்தாலும் எடுக்கிற விஷயத்த இன்னைக்கு இருந்து விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாயும் கிளம்புறா. அந்த ஸ்வாடையும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே யாரோ வரா, யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும் யாருனாச்சும் இந்த ஸ்வாடை தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சுற்றி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே யாருமே இல்லை. நம்ம ஹீரோவும் இந்த ஸ்வாடை தூக்கிட்டு, இந்த ஸ்வாடை பார்த்தா மரம் வெட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல, நெக்ஸ்ட் வீக் இருந்து நம்ம அந்த வேலையும் சேர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிளாக்கியும் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது இங்க என்ன நடந்து போச்சு, இந்த ஸ்வாடு இங்க விழுந்திருக்கு, இதோட ஓனர் வந்தா நம்ம திருப்பி கொடுத்துருவோம், அதனால ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது பிளாக்கியும் அந்த ஸ்வாடை பார்த்தே கத்திக்கிட்டு இருக்கு. பிளாக்கி நீ ரொம்பவே கவலைப்படுற, இதுல ரொம்பவே கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்வாடுக்குள்ள இருந்து நிறைய எனர்ஜி வருது. ஓ இது என்ன ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆயிருது, இது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து அந்த டீமன் வருது. உனக்கு என்ன வேணும், உனக்கு இந்த உலகத்திலேயே ஆள்ற பவர் வேணுமா, இல்ல இந்த உலகத்திலேயே இருக்கிற அழகான பொண்ணுங்க வேணுமா, என்ன வேணும், இல்ல இந்த உலகத்தையே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்துட்டு என்ன வாய்ஸ் இது, ஒருவேளை கொசுவா இருக்குமோ, இவன் என்ன எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேங்கிறியா, ஒருவேளை இவன் குப்பை பயலா இருப்பானோ அப்படின்னு அந்த மான்ஸ்டர் நினைச்சுக்குது. நம்ம ஹீரோவும் அதை ஸ்டோரேஜ் ரூம்ல தூக்கி போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சரி வா எக்ஸோ பாய் இங்கிருந்து கிளம்புவோம், ஏ சின்ன பையா, ஏ குட்டி பையா, ஏ இங்க இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டீமனும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா
நான் ஒரு சாதா ஸ்வாடு கிடையாது, நான் ஒரு மெஜஸ்டிக் ஸ்வாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனும் வெளியே வந்துடுது ஸ்வாட்ல இருந்து. அவ்வளோதான், இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் டீமனும் வெளியே வந்துடுது. சரி, என்னை இக்னோர் பண்ணதுக்கு நீங்க வருத்தப்படுவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் டீமனும் வில்லத்தரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த பக்கமா தானே அவங்க வெளியே போனாங்க, இந்த பக்கமே நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் டீமனும் டக்குன்னு வெளியே போகுது. உங்களை வருத்தப்படம் வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வாட் டீமனும் போயிட்டே இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஒரு பவர் வந்து அந்த ஸ்வாட் டீமனும் அட்டாக் பண்ணுது. ஸ்வாட் டீமனும் ஒரு இடத்துல போய் பயங்கரமா ஒளிஞ்சு உட்காந்துருக்கு. இந்த நிலைமை எனக்கு ரொம்பவே மோசமா இருக்கு. எது வந்து என்னை அட்டாக் பண்ணுச்சு? ஒருவேளை அந்த பிரஷ்ஷா இருக்குமோ? அந்த பிரஷ் ஒரு சாதா பிரஷ் கிடையாது, அது ஒரு இந்த எண்டிங்கையே வரைகிற பிரஷ். ஆனால் இப்படி ஒரு ட்ரெஷர் வந்து இந்த மாதிரி ஹியூமன் வீட்டில் எப்படி இருக்கும்? ஒருவேளை இதெல்லாம் ஒரு கோ இன்சிடென்ட்டாக இருக்கும் போல. சரி, நம்ம வந்து அந்த பிரஷ் கண்ணில் படாமல் சுற்றி இங்கேருந்து தப்பிக்க பார்ப்போம், அதுதான் ஒரே வழியாக இருக்கும். ஸ்வாட் டீமனும் கபோர்டு மேலே ஏறி போகலான்னு நினைக்கும் போது அங்கேயும் வந்து ஒரு அட்டாக் விழுகுது. இங்கே வந்தாலுமா அட்டாக் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழ் வழியாவே படுத்து படுத்து போகுது. நான் ஒரு ஸ்வாட் டீமன்ரா, ஏங்கிட்டியாவா? நான் ஒரு ஹை லெவல் ட்ரெஷர், என்னையவே அழிச்சிடலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு அட்டாக் வரும்போது ஸ்வாட் டீமன் தப்பிச்சிருது. யாருக்கிட்ட? அதே இடத்துல என்ன அடி வாங்க என்ன முட்டாள் நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னால இருந்து ஒரு அட்டாக் வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் டீமனும் மறுபடியும் அட்டாக் வாங்கிருது. என்ன விதமான இடம்டா இது, என்னை எப்படினாச்சும் காப்பாத்தி கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் டீமனும் ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு.